பிரைஸ் எல்லாம் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கட்டும், நெருக்கத்தில் நிற்கிறீங்களா, அவருடைய சமூகத்தில் வந்த நீங்க நம்பி வந்து பாருங்க, பதில் உண்டாகும். அவருடைய திருப்பாதம் நம்பி வந்து நிற்போமா? திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அவர் சமூகம் நாம் எடுக்கிற பலன். பலவீனன் பலவானாக மாறுவான். இலை ஆறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. இலை ஆறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. காலைவேளையில் அந்த கர்த்தருடைய அன்பை பாருங்க, அந்த கல்வாரி அன்பை பாருங்க. இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல முழுமையா நம்பி வாங்க. அது என்ன விஷயங்களாக இருக்கட்டும், வாழ்க்கை கோணலாவே போயிருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் திசை மாறி போயிருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அநேக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போயிருக்கலாம். பரவாயில்ல, அந்த தேவ சமூகம் ஒன்று சேர வைக்கும். தேவ சமூகம் திரும்பியும் நம்மளை எழுப்பி கட்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து கரம் பிடித்து நடத்துவார். கண்டிப்பாக செய்வார். இன்னைக்கு எல்லாம் இருக்கிற இடத்துல இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சங்கீதம் 19 அதிகாரம் 7 வசனம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ருசி பார்த்திருக்காரு பாருங்க அந்த சங்கீதக்காரர். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இது பாருங்க, இந்த பைபிளை பத்தி அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு. எப்படின்னா, இது ஒரு டைட்டில் டீடு மாதிரி. வீட்டில் எப்படி ஒரு இடத்துக்குரியோ அல்லது ஒரு வீடுக்குரியோ ஒரு நிலத்துக்குரிய காரியம் டாக்குமெண்ட் இருக்குதோ, அந்த டீட்லையே அது பாருங்க, அது நமக்குரியது. அந்த டீட் என்ன சொல்லுது, அந்த பத்திரம் என்ன சொல்லுது,
அது எனக்குரியதுன்னு சொல்லுது. அப்போ எனக்குரியதுன்னு சொல்லும் பொழுது அதில் எனக்கு குறைவு இல்லை, அது நிறைவு தான். அதுவே நிறைவுனா இந்த வேத புஸ்தகம் எவ்வளவு ஒரு அற்புதமான பொக்கிஷம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தரை அறிஞ்சவங்க 2 தலைமுறையா இல்லை 3 தலைமுறையா இருந்தவங்க இன்னைக்கு இந்த வேதத்தை பற்றி அறிவில்லாதான் இன்னைக்கு பிரச்சனை. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க தனக்கு நேரம் சரியில்லை. இன்னும் இதையும் சொல்ல வேண்டிய அவசியத்தில் தான் இருக்குது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நாளை பார்க்குறாங்க, கிரகங்களை பார்க்குறாங்க, நாளை பார்த்து தான் விஷயங்களே செய்கிறாங்க. இங்கே நல்லா கவனிங்க, இன்னைக்கு என்ன போயிட்டுருக்கு இல்லையா? எனக்கு நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லை. ஆனால் வேதம் சொல்லுது, வேதம் ஒரு குறைவு இல்லாததான். நீ வேதத்தை வாசித்தானா அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கட்டும், பஞ்சகாலமாக இருக்கட்டும், இல்லை உண்மையிலே ஒரு மாதிரி பெரிய ஒரு கஷ்டகாலம் வீசுகிற நேரமாகவே இருந்துட்டு போகுது. ஆனால் அந்த வேதம் உன் இருதயத்துக்குள்ளே உன் மனதுக்குள்ளே வருதுன்னா அது என்ன பண்ணாது, உன்னை குறைவுக்குள்ளே நடத்தாது. குறைவற்றதும் குறைவே இருக்காது. எப்படி பார்த்தீங்களா? வேத வசனத்தை பற்றி, வேதத்தை பற்றி, கர்த்தருடைய வார்த்தை பற்றி சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஆத்மாவை உயிர்ப்பிக்குதான். இன்றைக்கி அநேகருடைய ஆத்மா அப்படியே பாதாளத்தில் போகுது. ஏன் பாதாளத்தில் போகுது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அப்படி இருக்குது. சில பேர் தனிமையை உணர்றாங்க, போராடுறாங்க, ஏன் எனக்கு கிடைக்க மாட்டுறது. அப்போ கவனிங்க, அது என்ன பண்ணுது, அந்த ஆத்மா அப்படி டவுன் ஆகிட்டே போகுது. ஆனால் இங்கே ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுமா எப்போ, நீ வேத வார்த்தை எடுத்து வாசித்தா, அதில் ஈடுபாடு வச்சா, அதை தியானித்தா, அதை உள் வாங்கினா, அதை சாப்பிட்டா. ஓ, the law of the Lord is perfect, restoring the person. ஒரு பர்சனை ரெஸ்டோர் பண்ணுது. ஒரு பொருள் பாருங்கள், ஒரு பெரிய பொக்கிஷம் மண்ணுக்குள்ளே புதஞ்சி அப்படியே நிறைய காரியம் அழிச்சு போட்டுருக்கலாம். ஆனால் அதை எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, ரெஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த டஸ்ட்டை நீக்கி சில கெமிக்கல் வச்சு அதை க்ளீன் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க எந்த வருஷத்துக்குரியதெல்லாம். அப்போ பாருங்கள், இது எப்படியோ அது போல் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி பாலடைந்து போயிருக்கலாம். ஒருவேளை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை போனால் ரெஸ்டோர் ஆகுதான். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறார், நீங்கள் வாழ்வீங்க, அவருடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.